பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் யூனிட் 4ல் நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்குன்னா, ஃபஸ்ட்டு தி லேர்னர், கற்போர், லேர்னிங் ப்ராசஸ், கற்றல் செயல்முறைகள், லேர்னிங் சிச்சுவேஷன், கற்றல் சூழ்நிலை, இந்த மூன்றும் கொடுத்துருக்கு. இந்த மூன்றையுமே குறிப்பிட்டது யார் அப்படின்னா, உளவியல் ஆய்வாளரான லின்க்ரன் என்பவர் தான் உளவியல் வரம்பாக 5 குறிப்பிட்டிருப்பார். அதில் 3 மட்டும் வரிசைப்படுத்தியிருக்கோம். தி லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சிச்சுவேஷன். யூஸ்வலாக கற்றல் இல்லை உளவியல் வரம்புகள், கல்வி உளவியல் வரம்புகளை காரிசன் மற்றும் அவருடைய சகாக்கள், தென் கோலஸ்னெக், லின்க்ரன் என்ற 3 உளவியல் ஆய்வாளர்கள் கல்வி உளவியல் வரம்புகளை குறிப்பிட்டிருப்பாங்க. நமக்கு யூனிட் 4ல் சிலபஸில் யாரை கொடுத்துருக்கு அப்படின்னா, லின்க்ரன் குறிப்பிட்ட தி லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சிச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி டு த டீச்சர். ஆசிரியருக்கு கல்வி உளவியல் முக்கியத்துவம், கல்வி உளவியலின் முக்கியத்துவம். ஆசிரியருக்கு ஏன் கல்வி உளவியல் முக்கியத்துவம் வேணும் அப்படின்னா, மாணவருடைய கவனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, மாணவருடைய நினைவு மற்றும் மறத்தல் சார்ந்தது, மாணவருடைய நாட்டத்தை பார்க்குறதுக்கு, மாணவருடைய கற்பனை திறனை பார்க்குறது, மாணவருடைய அறிவாற்றல் திறனை பார்க்குறது, மாணவருடைய ஆளுமை வளர்ச்சியை பார்க்குறது, மாணவர்களுடைய நுண்ணறிவு திறனை கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி பல்வேறு விதமான உளவியல் சார்ந்த முறைகளை கண்டுபிடிப்பதற்காக கட்டாயம் உளவியல் அறிவு வேணும் ஆசிரியருக்கு என்ற தலைப்பு. அப்போது ஒரு சாப்டரில் கற்றல் வரம்புகள், கல்வி உளவியலில் கற்றல் வரம்புகள், அடுத்ததாக கல்வி உளவியலினுடைய முக்கியத்துவம், இது ஃபஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் கான்செப்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி, வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி பற்றிய கருத்துக்கள். அப்போ வளர்ச்சி அப்படின்னா ப்ரீநேட்டல், போஸ்ட்நேட்டல், பிறப்புக்கு முந்தைய நிலை, பிறப்புக்கு பிந்தைய நிலை. பிறப்புக்கு முந்தைய நிலையில் விந்து செல்லும் அண்டச்செல்லும் இணைந்து கருவுற்ற நாளிலிருந்து சரியாக 280 அல்லது 285 நாளில் முழு உருவத்தோடு குழந்தை பிறக்கிறது. பிறந்த பின்பு சிசு பருவம், பிள்ளை பருவம், குமரப்பருவம், முதிர் பருவம் என்று நாம் பிரித்து கொள்கிறோம். புரியும் விதமாக பிள்ளை பருவத்தை நம்ம முன் பிள்ளை பருவம், பின் பிள்ளை பருவம் என்றும், குமரப்பருவத்தை முன் குமரப்பருவம், பின் குமரப்பருவம் என்றும், முதிர் பருவத்தை முன்முதிர் பருவம், பின்முதிர் பருவம் என்றும் நம்ம பிரிச்சுக்கலாம். சில உளவியல் ஆய்வாளர்கள்லாம் முதியோர் பருவத்தை கூட என்ன பண்ணுவாங்கன்னா, முன்முதிர் பருவம், நடுமுதிர் பருவம், பின்முதிர் பருவம் அப்படின்னும், குமரப்பருவத்தை முன் குமரப்பருவம், நடுக்குமரப்பருவம், பின் குமரப்பருவம் அப்படின்னும் பிரிப்பாங்க. அது அந்தந்த உளவியல் ஆய்வாளரினுடைய கண்ணோட்டம். ஆக மொத்தத்தில் வளர்ச்சினா என்னன்னு பார்த்துட்டோம். மெச்சூரிட்டி, ஒவ்வொரு வளர்ச்சி நிலையினுடைய உயர் எல்லை இருக்குது பார்த்தீங்களா, the optimum reach of each and every stage, அதை தான் நம்ம மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம் சார். முதிர்ச்சி. அடுத்து டெவலப்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு ட்ரெண்ட்ஸ், மேம்பாட்டினுடைய பண்புகளும் போக்குகளும். அப்போ மேம்பாட்டினுடைய பண்புகளும் போக்குகளும் பார்க்கும்போது மேம்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், ஆனால் அளவு மாறுபட்டு கொண்டே இருக்கும். டெவலப்மெண்டல் டாஸ்க் அண்ட் எஜுகேஷன், மேம்பாட்டினுடைய வளர்ச்சி சார் செயல் மற்றும் கல்வி. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் மென்டல் எபிலிட்டிஸ், மனத்திறன்களின் மேம்பாடு. அப்போ மனத்திறன்களின் மேம்பாட்டில் நமக்கு என்னெல்லாம் சிலபஸில் கொடுத்துருக்குன்னா, ஒன்று அட்டென்ஷன், கவனம். அந்த கவனத்தில் இன்அட்டென்ஷன் அண்டு டிஸ்ட்ராக்ஷன், கவனமின்மையாக இருக்கும், கவனக்குலைவு. டிஸ்ட்ராக்ஷன்ன்றது கவனக்குலைவு, இன்அட்டென்ஷன் கவனமின்மை. தென் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், கவன வீச்சு. தென் சென்சேஷன், புலனுணர்வு இல்லை இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர் த ஸ்டிமுலஸ், இட்ஸ் அன் ஓனர்ஸ் ஆஃப் சென்சேஷன். புலனுணர்வு என்பது தூண்டலுக்கான உடனடி பயன் விளைவு. பார்த்தது என்ன, கேட்டது என்ன, நுகர்ந்தது என்ன, தொடுதல் என்ன, இல்லை சுவைத்தல் என்ன அப்படின்னு, சுவைச்ச உடனே இது திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன், புலன் காட்சி. புலன் உணர்வுக்கு பொருள் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் புலன் காட்சி. சென்சேஷன் ப்ளஸ் மீனிங்ஃபுல். தென்
நம்ம சிலபஸில் பாருங்கள். அடுத்த சாப்டரு ஃபேக்டர்ஸ் இன் பெர்செப்ஷன், புலன்காட்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள். அப்போ புலன்காட்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னா, அப்போதைய மனநிலையாக இருக்கலாம், அப்போதைய ஆர்வமாக இருக்கலாம், அல்லது அப்போதைய பற்றாக இருக்கலாம், அப்போதைய தேவைகளாக இருக்கலாம், அப்போதைய நாட்டமாக இருக்கலாம், அப்போதைய மனப்பான்மையாக இருக்கலாம், அப்போதைய எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். இவையெல்லாம் அகம் சார்ந்த புலன்காட்சியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக நம்ம பார்க்குறோம். தென் எரர்ஸ், என்ன சார் இதில் தவறுகள் இருக்குது, புலன்காட்சியில் தவறுகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. நீங்கள் பிஎட் படிக்கும்போது 2 படிச்சிருப்பீங்க, எம்எட் படிக்கும்போது 3 படிச்சிருப்பீங்க. நம்ம 3த்தையும் பார்ப்போம் இந்த சிலபஸில். திரிபு காட்சி இல்லூஷன், ஹாலுசினேஷன் இல்பொருள் காட்சி, டெலூஷன் பிரம்மை அப்படின்னு 3 வகையான புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகள் இருக்குது. அடுத்த சாப்டரில் நமக்கு கான்செப்ட் ஃபார்மேஷன், கருத்து உருவாக்கம், கான்செப்ட் ஃபார்மேஷன் கருத்து உருவாக்கம். அதில் பொதுமை கருத்து உருவாக்கம் அப்படின்னா ப்ரூனர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்ததாக பியாஜே ஸ்டேஜஸ் ஆஃப் கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், பியாஜேவினுடைய அறிவு வளர்ச்சி படிநிலைகள். 4 அறிவு வளர்ச்சி படிநிலையை குறிப்பிட்டிருப்பார். என்ன அந்த 4 அறிவு வளர்ச்சி படிநிலை அப்படின்னாக்கா, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் 1, தென் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, புலனீடான நிலை, கருத்தியல் நிலை அப்படின்னு 4 நிலைகளை பியாஜே அழகாக குறிப்பிட்டிருப்பார். அதனை சார்ந்து கான்செப்ட் மேப்ஸ் லாங்குவேஜ், கருத்து வரைபடமும் மொழியும். மொழியியலின் தந்தையாக நோம் சோம்ஸ்கி, மொழியியலின் தந்தையாக நோம் சோம்ஸ்கி. கான்செப்ட் மேப் கருத்து வரைபடம் டோல்மேன். தென் இமேஜினேஷன் கற்பனை. சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இமேஜினேஷனில் ரீப்ரொடக்டிவ் இமேஜினேஷன், மீளாக்க கற்பனை, ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன், ஆக்க கற்பனை அப்படின்னு பிரித்து வைக்குவோம். தென் திங்கிங் சிந்தனை. அப்போ சிந்தனையில் பெர்செப்ஷுவல் திங்கிங்காக இருக்கலாம், கான்செப்ஷுவல் திங்கிங்காக இருக்கலாம், ஆர் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்காக இருக்கலாம், ஆர் கன்வர்ஜென்ட் திங்கிங்காக இருக்கலாம், ஆர் டைவர்ஜென்ட் திங்கிங்காக இருக்கலாம், ஆர் ப்ராப்ளம் சால்விங் திங்கிங்காக இருக்கலாம். வாட் எவர் மேபி, ஏதோ ஒரு சிந்தனை. அடுத்து ரீசனிங்னு கொடுத்துருக்காங்க சார். சிந்தனையும் ஆராய்ந்தறிதலும். என்ன காரணம், ஒரு வினாவுக்குண்டான விடை இதுதான் அப்படின்னு எதை வச்சு நம்ம சொன்னோம், அதுதான் ரீசனிங். தென் சைக்கோலிங்குஸ்டிக் உள மொழியியல். இறுதியாக இம்ப்ளிகேஷன் ஃபார் த டீச்சர். இது அத்தனையும் நம்ம பார்த்ததின் அடிப்படையில் மொழி ஆசிரியருக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்றது தான். ஏன்னா மொழி என்பது ஒரு கருவி. ஒருவருடைய உணர்வை மற்றவர்களுக்கு புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவியை நம்ம மொழி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் ஆசிரியர்களே, யூனிட் 4ல் நமக்கு டிஃப்ரெண்ட் சாப்டர் கொடுத்துருக்கு. அந்த சாப்டரில் என்னென்ன சாப்டரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் சார். அப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜி என்ற ஒரு சாப்டர் இருக்குது, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது, கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சாப்டர் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சாப்டர் இருக்குது. இந்த சாப்டர்லேருந்து வினாக்கள் இருக்கலாம்.